காலியான டூத்பேஸ்ட் கவர் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் தூக்கி போட்டுறாதீங்க. அது எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். இந்த காலியான டூத்பேஸ்ட் கவரை வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலியான டூத்பேஸ்ட் கவரை நம்ம இனிமேல் வந்து குப்பையில் சேர்க்காமல் எந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பெப்சோடன்ட் டூத்பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து காலி ஆகிடுச்சு. வெறும் எம்டி கவர் தான் அது. அதில் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி சிஸ்ஸர் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பேஸ்ட் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்காக வாங்குவோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக காலியானதுக்கப்புறமா அந்த கவரில் பார்த்திங்கன்னா நம்ம தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை தூர வீசிடுவோம். அந்த மாதிரி வீசாமல் இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கும்போது அதில் அந்த டியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படியே வந்து பேஸ்ட் வந்து ஒட்டிகிட்ருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் அந்த முன்னாடி இருக்கிற போர்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா அந்த டியூபு சைடும் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஒரு 2 ப்ரஷ் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஸ்ட் வந்து அதில் இருக்கும். அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதை அப்படியே வந்து கையால் வழித்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ முன் சைடில் இருக்கிற அந்த கொஞ்சமாக இருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு அரை பவுல் அளவுக்கு தண்ணியை வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பேலன்ஸ் நம்ம கட் பண்ண டூத்பேஸ்ட் கவர் ஃபுல்லாகவே வந்து இந்த தண்ணி கூட சேர்த்துடலாம். அதோட மூடியுமே நான் சேர்த்துருக்கேன். இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நான் கடைசியாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பேஸ்ட்டு ஃபுல்லாகவே கரைஞ்சி அந்த தண்ணி வந்து நமக்கு ஒரு பேஸ்ட்டு லிக்யூடாக நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே வந்து நான் கொஞ்சமாக வந்து லிக்விடு ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது கொலுசு தான் எடுத்திருக்கேன். இந்த கொலுசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து அழுக்கு சேர்ந்து அந்த உள் சைடு கலரே மாறி போய் கருப்பாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம கொலுசு போட்டிருக்கும் போது அந்தளவு வந்து நல்லா இருக்காது. ஒரு மாதிரி வந்து கருப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வேஸ்ட்டான இந்த டூத்பேஸ்ட் கவரை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம கொலுசு வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நம்ம அந்த தண்ணி டூத்பேஸ்ட்டோட கவர் வந்து நம்ம கொலுசு வந்து ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபாயில் பேப்பர் சேர்ந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும் கொலுசு. நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா பல நல்லா புதுசு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டூத்பேஸ்ட்டோட கவரை கட் பண்ணி போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். நம்ம ஃபாயில் பேப்பர் போட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு லிக்விட் சேர்த்து க்ளீன் பண்ணும்போதுமே நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூத்பேஸ்ட் கவரை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ½ அன் ஹவர் கழிச்சு கொலுசை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ½ அன் ஹவருக்கு மேலேயே ஊறிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு குறைஞ்சது ஒரு ½ அன் ஹவராவது நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து கொலுசில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து அந்த லிக்யூடில் நம்ம ஊற வைக்கிறதுனால, அதுவும் தண்ணி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா ஊறி அது ரிமூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம ½ அன் ஹவர் ஆகுது குறைஞ்சதாக நம்ம வந்து ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பேஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட்டில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கொலுசு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம அந்த டியூப்பில் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற பேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஒரு லிக்விடாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அது போதுமான அளவாக இருக்கும். அதனால தான் அதில் உள்ளே இருக்கிறத நம்ம எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து டூத் ப்ரஷ் வந்து உங்ககிட்ட வேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரஷ்ஷை எடுத்திருக்கேன். நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டை வந்து நல்லா தொட்டுட்டு கொஞ்சம் அந்த லிக்விடில் கொஞ்சம் நனைச்சிட்டு நம்ம அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா ஊறி இருக்கும். நமக்கு அது லைட்டாக நம்ம அதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சாவே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நமக்கு அழுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி கொலுசு வந்து நல்லா பார்க்குறது நல்லா புதுசு மாதிரி நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரே ஒரு கொலுசு மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா 2 கொலுசு நம்ம வந்து க்ளீன் பண்ணி காமிக்கும் போது கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக ஆகும். அதனால் நான் ஒரு கொலுசு மட்டும் உங்களுக்கு க்ளீன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து நான் இன்னும் கொலுசு வந்து க்ளீன்
பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற பேஸ்ட் கவரை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப வந்து என்னோட கொலுசு வந்து ரொம்ப அழுக்காக கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொலுசை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த வேஸ்ட் கவரை தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 கொலுசுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதே பாத்திரத்தில் போட்டோம் அப்படின்னா ஊறி வெளியில் வந்துருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே மறுபடியும் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் இன்னொரு பாத்திரத்தில் நான் தண்ணியை வந்து ஊற்றிருக்கேன் பாருங்கள். எந்த அளவு வந்து தண்ணி வந்து கருப்பாக இருக்குது பாருங்கள். அந்தளவு வந்து நமக்கு அழுக்கு ஃபுல்லாகவே ஊறி நல்லா வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வந்து புது தண்ணியில் மாற்றி நம்ம கழுவி எடுக்கும் போது கொலுசு நல்லா சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நல்லா ரிமூவ் ஆகி கொலுசு வந்து நல்லா புத்தம் புதுசு மாதிரி நமக்கு இருக்குது. இதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நல்லா கொலுசை காய வச்சுட்டு நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொலுசு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கொலுசு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறதுக்கும் எந்தளவு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா புத்தம் புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நான் 2 சைடுமே உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் வந்து உங்கள்கிட்ட வேஸ்ட் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டம்ளரில் கொஞ்சமாக வந்து அந்த பேஸ்ட்டோட லிக்விட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த பாட்டிலில் வந்து சேர்த்துடலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் தண்ணி வெதுப்பாக சேர்த்து இதில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து சூப்பராக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி வெதுப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹோல் வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கவுண்டர் டாப்லலாம் இந்த மழை டைமில் நிறைய அந்த குட்டி குட்டி பூச்சி தொல்லைகள்லாம் அதிகமாக இருக்கும். அதுவும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி பள்ளி தொந்தரவுலாம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நான்வெஜ்லாம் செஞ்சீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேஸ்ட்டு லிக்விட் ரெடி பண்ணி கொஞ்சம் வெதுப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த பேட் ஸ்மெல் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் கொஞ்சம் நம்ம வெதுப்பாக வச்சுருக்கோம். ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து ஒரு வைப்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து வாஷ் பேஷனில் வலிச்சு விட்டுருங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாஷ் பேஷனில் கொஞ்சம் தூவி விட்டு நம்ம தூங்க போனோம் அப்படின்னா வந்து இந்த கரப்பாம்பூச்சி தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து வாஷ் பேஷனும் கொஞ்சம் பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேஸ்ட் கவரை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் பேஸ்ட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போர்ஷனை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இந்த போர்ஷனை வந்து நம்ம தூக்கி போடாமல் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து பாட்டிலெலாம் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றி வைக்கிறதுக்காக நம்ம வந்து டைரெக்டாக ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறைய எண்ணெய் வழிஞ்சு அது வேஸ்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனில் அந்த டியூபை கட் பண்ணதை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபனல் மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கெலாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டிலில் நம்ம வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு டைம் வந்து நம்ம பாட்டிலில் வாங்கி ஊற்றி வச்சுட்டாவே மறு டைம் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வாங்கி இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அது மணி சேவிங்ஸாகவும் இருக்கும். ஏன்னா பாட்டிலில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 230 240 அந்த மாதிரி வந்து ரேட் வரும். அதுவே நம்ம வந்து பேக்கெட்டில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 187 185 அப்படி தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து டூத் பேஸ்ட் கவரை வந்து ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலியான டூத் பேஸ்ட் கவரை இந்த மாதிரி விஷயங்களாக நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.